நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் வலங்கைமான் அருகே அரசு பள்ளி மாணாக்கர்களின் பெற்றோருக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஒன்றியம் விளத்தூர் கிராமத்தின் அரசு நடுநிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க பெற்றோர் ஒத்துழைக்க வேண்டியும் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் அரசு பள்ளியில் தங்களது பிள்ளைகளை சேர்த்த பெற்றோர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் குடவோலை முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட 2ஆம் வகுப்பு மாணவி ஜெயஸ்ரீக்கு 1 கிராம் தங்க நாணயம் பரிசளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் வழங்கிய கண்கவர் யோகா நடனம் ஆகிய அனைவரையும் கவர்ந்தது. இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார், மேலாளர் ஞானசுந்தரி, மேற்பார்வையாளர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். என் பேரு பிரபு ராஜ்குமார், செயலாளர் ஜோதி அறக்கட்டளை. நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக இன்று திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஒன்றியம் அரசு நடுநிலைப்பள்ளி விளத்தூர் இந்த பள்ளியில் மாணவர் சேர்க்கையை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோருக்கு இன்று சுமார் 1 லட்சம் ரூபாய் அளவில் இன்று நலத்திட்ட உதவிகள் ஊக்கப்பரிசில் இன்று வழங்கப்பட்டன. மேலும் குடவோலை முறைப்படி மாணவி ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு 1 கிராம் கோல்டு காயின் இன்று வழங்கப்பட்டது. மேலும் வரும் கல்வியாண்டு முதல் இந்த அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர் கட்ட வேண்டிய வீட்டு வரி மற்றும் குடிநீர் வரி, இந்த 2 வரியையும் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகிய இணைந்து அரசுக்கு செலுத்திவிடும். நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மூலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகிய இணைந்து மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் விளிம்புநிலை மக்களுக்கான உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும்.